ஒரு மழலையான கிறிஸ்மஸ் காலம். சிறிய கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் விளக்குகள் மின்னின. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருட்டாக இருந்தது. அது ஜானியின் வீடு. ஜானி ஏழை குழந்தை. அவனுக்கு புதிய உடைகளும் அழகான விளக்குகளும் இல்லை. ஜானிக்கு கிறிஸ்மஸ் மிகவும் பிடிக்கும், ஆனால் அவன் ஒருபோதும் கொண்டாடி பார்த்ததில்லை. இந்த வருடம் அவனுக்கு ஒரு ஆசை. நான் ஒரு சிறிய பரிசை வாங்கிக் கொள்ள முடியுமா என்று அவன் நினைத்தான். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. கிராமத்தினர் அனைவரும் அந்த மரத்தின் கீழ் கூடி கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள். ஜானியும் செல்ல விரும்பினான், ஆனால் அவனிடம் அணிவதற்கு நல்ல துணியும் வாங்குவதற்கு பணமும் இல்லை. அன்றிரவு ஜானி வருந்திக் கொண்டு வீடின் வெளியே அமர்ந்திருந்தான். திடீரென்று ஒரு வயதான மனிதர் அவனை பார்த்து, "ஏன் இருட்டில் உட்கார்ந்திருக்கிறாய், குட்டா?" என்று கேட்டார். ஜானி தயக்கத்துடன், "என் வீட்டில் விளக்குகள் இல்லை. நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை" என்று சொன்னான். அந்த மனிதர் மெதுவாக நெருங்கி ஒரு சிறிய பையில் இருந்த வெண்ணிற நட்சத்திரத்தை எடுத்தார். "இதோ, இது உனக்கான சிறப்பு நட்சத்திரம். இதை உன் வீட்டில் தொங்கவிடு, அதன் ஒளி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும்" என்று கூறினார். ஜானி சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடினான். வீட்டின் ஜன்னலில் அதை தொங்கவிட்டவுடனே அற்புதம் நடந்தது. ஜானியின் வீடு ஒளிர ஆரம்பித்தது. சுற்றியுள்ள கிராமத்தினர் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தனர். அவர்கள் வந்து ஜானியை அழைத்து கிராமத்தின் பெரிய மரத்திற்குள் கூட்டிக் கொண்டு சென்றனர். கிராமத்தினர் அனைவரும் அவனை அன்புடன் வரவேற்றனர். ஜானி முதல் முறையாக கிறிஸ்மஸ் கொண்டாடினான். அன்று இரவு ஜானி வானத்தை பார்த்து அந்த வயதான மனிதரை நினைத்தான். ஆனால் அவன் எங்கும் காணவில்லை. அவர் யார் என்று யோசித்தான். பிறகு அவனுக்கு புரிந்தது, அது ஒரு கிறிஸ்மஸ் அற்புதம். அந்த நாள் முதல் ஜானியின் வாழ்க்கை மாறியது. கிராமத்தினர் அவனை மிகவும் நேசித்தார்கள். ஜானியும் எப்போதும் மற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யத் தொடங்கினான்.